Hi friends, welcome to DHANA'S Global Cuisine. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வீட்லேயே KFC சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ 1.25 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். நான் நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கீறிக்கிறேன். அது வந்து நல்லா ஊறுறதுக்கு நம்ம மசாலா ஊறுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதேமாதிரி இது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஸ்கின் அவுட் பண்ணியிருக்கு, ஸ்கின் கம்மியாக தான் இருக்குது என்னோடது. ஸோ ஸ்கின்னோட போடுறாங்க, ஸ்கின்னோடையும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மேக்ஸிமம் ஸ்கின் எடுத்துருக்கேன். பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுங்க. ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுங்க. 1 ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், அது பிளாக் பெப்பராக இருக்கலாம், இல்லை ஒயிட் பெப்பராக இருந்தால் நல்லது, உங்களுக்கு கலர் வந்து ஒயிட்டாக. 1 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா, இதுவும் மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன். இது ரெண்டுமே வந்து ஆப்ஷனல். இது போடாமல் இருந்தீங்கன்னா சிக்கன் வந்து உங்களுக்கு நல்லா வெள்ளை கலர்லேயே வந்துடும். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஊற வச்சுங்க. ஊறுறது ஒரு 2 மணி நேரம் குறைஞ்சது ஊற வைக்கணும். அதுக்கு மேலேயே எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா டேஸ்ட்டு நல்லா வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூனு ஒயிட் பெப்பர் எடுத்துருக்கேன் மேலே இருக்கிற கோட்டிங் பவுடர் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு 30 கிராம் வந்து ஓட்ஸ் பொடி, ஒரு 30 கிராம் வந்து ரைஸ் பொடி, இன்னும் ஒரு 50 கிராம் வந்து ஆல் பர்பஸ் பவுடர், அது மைதா, இன்னும் ஒரு 30 கிராம் வந்து கார்ன்ஃப்ளவர், அரை ஸ்பூன் உப்பு, சோள மாவு. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிறேன். ஒரு 2 எக்கோட ஒயிட் எடுத்துங்க. எப்போ பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சுங்க ஒரு 10 மினிட்ஸு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பீஸாக எடுத்து அந்த மாவில் தொட்டு முக்கிக்கலாம். ஸோ நம்ம அந்த கீரியெல்லாம் வச்சுருக்கிறதுனால அது உள்ளெல்லாம் கொஞ்சம் மாவு உள்ளே போய் நல்லா கோட்டிங் நல்லா பிடிக்கும். ஸோ எக்ஸஸ் மாவை நல்லா உதறி எடுத்து விட்டுங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் எவ்வளோ பீசஸ் வச்சுருக்கீங்களோ மற்ற பீசஸும் ஃபஸ்ட்டு மாவில் நினச்சி வச்சுட்டிங்கன்னா, ஸோ அந்த மாவு வந்து எண்ணெயில் போடும்போது மறுபடியும் எண்ணெய் வந்து வெள்ளையர்னு வராது, அந்த மாவு கரையாது, கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த ஈரம் வந்து அந்த மாவில் பிடிச்சிக்கும். ஸோ இப்போ ரெடியாக இருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற ஆயிலில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஒரு பீஸாக போட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட 8 நிமிஷம் வந்து இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க. அது உள்ள வரைக்கும் சிக்கன் வேகணும். திருப்பி விட மறந்துடக்கூடாது. 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு இந்த ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் கண்டிப்பாக அது வேக வைக்கணும். நம்ம ஆயில் டெம்பரேச்சர் பொறுத்து இருக்குது. ஸோ அது மாதிரி நல்லா வேக வச்சு முதல் வாட்டி நீங்கள் வெளியில் எடுத்துங்க. ஸோ இது வந்து 2 வாட்டி போட வேண்டியிருக்கும். ஒரு வாட்டி இது மாதிரி போட்டு நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்து இது மாதிரி கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும் கொஞ்சம். ஸோ ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் இருந்ததுனால ஸோ வச்சு வெளியில் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 8 நிமிஷம் வந்து இருக்கட்டும். ஸோ அந்த சூடு கிட்டத்தட்ட உங்களுக்கு பாதிக்கு கீழே குறைஞ்சிரும். அப்புறம் மறுபடியும் என்ன செய்யுங்க, நல்லா எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஹை டெம்பரேச்சரில் இருக்கட்டும் ஆயில். அந்த டெம்பரேச்சரில் ஒரு வாட்டி நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்ச சிக்கன், ஏற்கனவே ஒரு வாட்டி பொரிச்ச சிக்கன் பீசஸை நீங்கள் போட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா திருப்பி விட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஸ்டார்ட் ஆகும்போதே, ப்ரௌன் கலர் வரக்கூடாது, அந்த வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும்போது எடுத்திங்கன்னா அந்த கலர் அப்படியே ரிட்டர்ன் ஆகும். நம்ம சூப்பராக வந்துருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.